ராஜகோபால் சார், இந்த கந்தார்த்தம்னு ஒன்று சொன்னீங்களே, ஆமாம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க எனக்கு. தேசத்தை ஆண்டோ நாங்கள் மாதினை பிடித்து வந்து மானபங்கமும் செய்தோம். குரங்கை போல் பார்த்திருந்தீர், வாயினால் வந்ததெல்லாம் பதறுராய் மூடா வலுவனுக்கு பதறன கீட்டா சிதறபலம் எடுத்து சென்னையன் தம்பிமார்க்கு சிதறபலம் எடுத்து சென்னையன் தம்பிமார்க்கு உதிரத்தை தற்பட ஒருமிக்க செய்கிறேன் பதறுராய் மூடா வலிவிராத பதறன கீடா. ஸோ ஒரு மாதிரி டைலாக் ஒரு டியூனோட சொல்ற மாதிரி ஆல்மோஸ்ட் கந்தார்த்தம். நீங்க இன்னொன்று ஒரு தடவை சொன்னீங்க எனக்கு, என்ன சுருள் பாட்டா அப்படின்னா என்ன? சுருள் பாட்டுன்றது அதாவது ஒரு இது மாதிரி வரும், அதாவது யமுனமா ஒரு ரைம் மாதிரி ஞாபகம் இருக்கு? அதாவது பாடணுமா? போதும் போதும் விட்பாரே இந்த முல்லாரை வல்லவான் என்னும் நல்லவானே சொல்லுவது போதும் போதும் விட்பாரே. சூது துடுக்கு புரிந்தது நடக்க தெரியாது செஞ்சுந்திருடன் மீது மன்னர்கள் முன்னிப்போது நீ சொன்ன சொல் தகாது. இத்தரைக்குள் வெற்றி முடி சுத்தரை பையாக்கினாய என்ன மதி உனக்கு இப்படி கட்டு விட்டதையோ அள்ளறையிலே சனி இவனை தொட்டு விட்டதா மன்னன் தருமனிடம் மரம் கட்டு விட்டது ஒரு மகாபெரிய வரதல்வோ மன்னித்து மற்றொரு நோக்கையறுத்திருப்பேன். இதெல்லாம் உந்தன் அகங்காரம் என்னும் வித்தை அகட்டும் அவனுக்கு பூஜை ஆகும் அப்பன் என் சமர்த்தை. ஐயோ ஐயோ இடையன் வீட்டில் மெய்யா திருடி உண்ட பையன் கிருஷ்ணனுக்கு செய்யும் பூஜை என்பது போதும் போதும் விட்பாரே. சாபாஷ். ஸோ ஒரு மாதிரி ராப்போட சேர்ந்து சொல்ற மாதிரி இருக்கு தமிழ் ராப். இது சிசுபாலம் பாட்டு. ஓ சரி. நீங்க கட்டைக்காரன் பத்தி சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க போன எபிசோட்ல. இப்போ வந்து ஒரு கட்டைக்காரன் இன்ட்ரடியூஸ் பண்றான், கேரக்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன் கூட சொன்னீங்க. விருத்தம் முன்னாடி கந்தார்த்தம் கூட எல்லாம் பாடிட்டு கேரக்டர் வராங்க, கதைகள் வருது, ஒரு டான்ஸோடு சேர்ந்து கதை ப்ரொசீட் ஆகுது. நான் பார்த்ததில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் கூத்து பார்க்குறச்ச ஆடியன்ஸுக்கு வந்து இப்போ கூத்து பார்க்குற ஆடியன்ஸ், ஏன்னா ஒரு விஷயம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ கச்சேரி கேட்குற வராங்க, இப்போ கர்நாடக கச்சேரி கேட்குறாங்க. எங்கள் ஆடியன்ஸுக்கு கர்நாடக கச்சேரி கேட்டு ஒரு பழக்கம் இருக்கிறதுனால கர்நாடக கச்சேரியில் என்ன நடக்க போகிறதுன்னு ஒரு மாதிரி யூகம் பண்ணிட்டே வருவாங்க. இப்போ பரதநாட்டியம் பார்க்குறவங்களுக்கு கூட அப்படி தான் வச்சுங்களேன். அது எக்ஸாக்ட்லி அதுதான் சொல்கிறது. ரொம்ப அதுக்கு அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கணுன்றது. ஏன்னா கூத்தில் ஒரு ஸ்டெப் என்ன, ஒரு இன்ட்ராக்ஷனே இருக்குது. கூத்துன்றது மேடையில் ஒன்று நடக்கிறது, ஆடியன்ஸ் வந்து ஏதோ வந்து உட்காந்து பார்த்து கேட்டு கை தட்டுறாங்க அந்த மாதிரி கிடையாது. ஆல்மோஸ்ட் உங்கள் ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கூத்து ஃபுல்லாக தெரியும். ஆமாம், தெரியாதவங்களும் வந்து உட்காந்து அது வேற விஷயம். புரியலன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டுப்பாங்க. நீங்கள் தப்பாக தான் பண்ணால் கண்டுபிடிப்பாங்க. அப்படியே இருந்திருக்காங்க சில பேர், நிறைய பேர். இங்கேருந்து நான் இங்கே ஒரு தடவை நம்ம கட்டை கூத்து கர்நாடக கட்டை கூத்து பண்ணுறச்ச ஒருத்தர் பெரியவர் கத்தினார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் வந்து வடமொழியில் ஏதோ பாடினு நினைக்கிறேன், நீங்க பாடுறது ஒன்றும் புரியலங்க அப்படின்னாரு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது ஒரு கூத்தோட கதைக்கும் கூத்து நடக்கிற விஷயத்துக்கும் ஒரு ஆடியன்ஸுக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா அது ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்குது. ஆமாம், ஒவ்வொரு இப்போ மகாபாரதம் ஒரே ஊரில் ஒரு 10 இரவு 15 இரவு ஆடுறோம்னா அதே குழு தான், அதே ஆக்டர் தான். இப்போ தினமும் நான் தான் உதாரணமாக இப்போ நான் என் கம்பெனி ஆடுறேன், நான் தான் மெயின் வேஷம். ஒவ்வொரு கம்பெனி அந்த குழுவில் இருக்கிற மெயின் ஆக்டர் யாரோ அவர் தான் மெயின் வேஷம் ஆடுவார். எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னைக்கு இந்த கூத்து கல்யாணம் ஆரம்பிச்சதுன்னா இன்னைக்கு இந்த கூத்து இதுதான், நாளைக்கு யார் ஆடுவாங்க, எப்படி ஆடுவாங்க, அவங்களே முதல்ல ஒரு டிசைட் பண்ணுவாங்க. மக்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு இந்த கூத்து அவங்களுக்கு ஒரு கூத்து பிடிக்கும், அதுக்கேற்ற மாதிரி கூட்டம் வரும். உதாரணமாக பெரிய கூட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா மகாபாரதத்தில் திரௌபதி வஸ்திராபரணம் இன்னைக்கு அது முக்கியமான கூத்து போய் பார்க்கணும்னு நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் போயிட்டே இருக்கான். அப்புறம் துச்சாந்திராவது எத்தனை மணிக்கு வரும்னு கூட தெரியும் அவங்களுக்கு. எத்தனை மணிக்கு வரும்? ஒரு நைட் 3 மணிக்கு தான் வருமா, அப்போ அந்த நேரம் போய் பார்க்கலாம், அதெல்லாம் வருவாங்க. சரி, ஒரு கூத்து இப்போ நைட்டில் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? 10 மணிக்கு ஆரம்பிக்கும். எத்தனை மணிக்கு முடியும்? காலையில் 6-7 அப்படி முடியும். 6-7. ஆமாம், அது ஒரு எபிசோட். ஆமாம், ஒரு எபிசோட். இந்த மாதிரி எத்தனை நாள்? அந்த மாதிரி 10-15 நாள் 20 நாள் கூட நடந்திருக்கு. இப்போ மினிமம் இப்போ ஒரு 10 நாள் கண்டிப்பாக இப்போ கூட நடக்கிறது. ஸோ இந்த ஆடியன்ஸ் வந்துக்கு ரொம்ப அழகாக சொன்னீங்க, 3 மணிக்கு தான் வந்து மெயின் சீன் வர போகிறதுனா கிருஷ்ணதூதுனா கிருஷ்ண இல்லாமல் பார்க்குறோம் முதல்ல தான் வருவாங்க. இன்னும் சில பேர் துரியாதனம் பார்க்கலாம் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த 2:30 மணி 3 மணிக்கு தான் வருவாங்க. அந்த மாதிரி ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து சில தரம் வசனம் கூட தெரியும். வசனம் என்ன பேசுகிறாங்க, வசனம் பாடல்கள் நிறைய பேர் அப்போ நிறைய. இப்போ எப்படி ஓரளவுக்கு எல்லோருக்கும் தெரியுமா இல்லை தெரியாது.
அதுக்கு முன்னே இந்த நீங்கள் பார்த்துருக்கீங்க? நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய. அவங்களே இந்த பாட்டை அவங்களே இப்போ எப்படி கர்நாடக இதில் தாளம் அதே மாதிரி ரசிப்பாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அதான் ஏதாவது பாடாத விட்டால் கூட அதை கேட்பாங்க. எல்லாம் கூட அதான் சொல்கிறேன் கூட ஆடி இருக்காங்கன்றதுனால அதுக்கு முன்னாடியே வந்து கூத்து வேஷங்க பூஜை போட்டு ஆரம்பிக்கும்போது சொல்லுவாங்க, வாத்தியார் எங்கள் ஊரில் எல்லாரும் கரைச்சி குடிச்சுக்கிறாங்க பாரத்தை, நீங்கள் பார்த்து ஆடுவாங்க அப்படின்னு. எங்களுக்கு தெரிஞ்சது ஆடுறோம், பயப்படுத்தி விடுறாங்க. அவங்க கற்றுக்கிறது அவங்களுக்கு தான், புதுசாக ஒன்றும் இதுக்கு வர போகிறதில்ல. இருக்கட்டும், எல்லோருக்கும் தெரியும் கூத்துன்றது. இப்போ எல்லோருக்கும் எந்தெந்த ஊரில் நிறைய அந்த கூத்து ரசிகர்கள் கற்றுக்கிட்டு ஆடி அவங்களும் நல்லா சொன்னோம். ஒரு கலைக்கும் அதுக்கு சுற்றி ஒரு கலாச்சாரம் டெவலப் ஆகுது. அந்த கலாச்சாரத்துக்குள்ளே வந்து அதை பற்றி அதை எப்படி ரசிக்கணும், அதில் எது முக்கியமான ஒரு வேஷமும் முக்கியமான பகுதி, அது 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 அப்படின்னு ஒரு கல்ச்சரும் வருது. அது ரொம்ப அழகான அது ரொம்ப. ஆமாம், ஒவ்வொரு இப்போ குறைஞ்சுன்னா குறைத்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சில தூரம் இது இந்த சண்டை நடந்திருக்கா, இவர் தான் அந்த வேஷம் போடணும்னு சண்டை போடுறாரு, நிறைய அதெல்லாம் இருந்திருக்கு. இப்பவும் இருக்கும். ஸோ வேற யாரும் போட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பண்ணி, அது மாதிரி அவர் அவுத்துடு நீ தான் ஆடணும் அப்படின்ற மாதிரி நிறைய நடந்திருக்கு. அது அந்த நிறைய கஷ்டம். அதனால இப்போல்லாம் அப்படி சொல்றதில்லை இவங்க தான். பட் அதுவும் நடந்திருக்கு. அப்போல்லாம் வந்து 2-3 வாத்தியார் சேர்ந்து ஆடலான்னு பார்த்தா கூட இவங்க கொஞ்சம் ஒற்றுமையாக பண்ணோட ஊரார் வந்து அவங்க விருப்பப்பட்ட ஆளு தான் கேட்பாங்க, அவர் தான் ஆடணும் அப்படின்வாங்க. அப்போ வந்து அவங்க மற்றவங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி நிறைய நடக்கிறது உண்டு. சரி, கூத்துல எப்படி வந்து இப்போ எல்லா உலகத்துலேயும் சூப்பர் ஸ்டார்ஸ் வந்திருக்காங்க, கூத்துல சூப்பர் ஸ்டார்ஸ் யாராக இருந்திருக்காங்க? சும்மா ஒரு 4-5 பேர் சொல்லுங்களேன், எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது. நாங்கள் சின்ன வயசில் கேள்விப்படுறது சூப்பர் ஸ்டார் அப்படின்னா இந்த பக்கம் பெருங்குட்டூர் பொன்சாமி வாத்தியார்னு அப்பாவை சொல்லுவாங்க. நெய்யோடத்து கண்ணன் இருந்தார், அவர் அந்த பக்கத்தில் அவரும் கிருஷ்ண வேஷம், இவரும் கிருஷ்ண வேஷத்தில் 2 பேருமே சேம். அதாவது கிருஷ்ண வேஷத்தில் அப்பா பெருங்குட்டூர் பொன்சாமி வாத்தியார் ஆடினா கிருஷ்ண வேஷம் தேன் சொட்டும். நெய்யோட கண்ணன் வந்து கிருஷ்ண வேஷம் வெளியே வந்தால் பூ கொட்டும். வசனம் நிறைய பேசுவார் சரளமாக, நல்லா பூ கொட்டும் அப்படின்வாங்க. அப்பா பாடின்னு வரும்போதே அந்த இனிமையான குரலும் பாட்டும் கேட்கும் போதே அப்படியே தேன் சொட்டுமா அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல அந்த மாதிரி அவங்க சூப்பர் ஸ்டார் தான். அப்போ அதே மாதிரி வீராசா நாயக்கர், நடுவர் குப்பை வாத்தியார் இவங்கெல்லாம் ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கம்பெனி வந்தால் இந்த ஆடுவாங்க. அவர் இந்த வேஷம் நல்லாயிருக்கும், இந்த வேஷம் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு இது முத்திரை பதிச்ச மாதிரி வச்சு. சூப்பர். இப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பா பற்றி இப்போ சொன்னீங்க. ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் கேட்குறேன் உங்களை. சொல்லுங்கள், நீங்கள் எப்படி கூத்துக்கு வந்தீங்க, உங்கள் பரம்பரை என்ன, உங்கள் அப்பா பற்றி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பெருங்குட்டூர் பொன்சாமி வாத்தியார் எனக்கு அப்படியே அப்பா. எங்கள் தாத்தா வந்து சந்திர வாத்தியார்னு சொல்லிட்டு அவரும் கூத்தாட்டிருக்காரு. நீங்கள் உங்கள் ஊர்? பெருங்குட்டூர் சிஆர் தாலுக்காவில் பெருங்குட்டூர்ன்ற கிராமம். அந்த கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்து ஒரு அப்பா கூத்துக்கு தொடர்ந்து போகும்போது எங்கள் ஊர்லேயே நிறைய கூத்து ஆடுவோம். பெருங்குட்டூரில் அசனாப்பேட்டில் அங்காளம் திருவிழா ஒரு 3 கூத்து நடக்கும், பெருங்குட்டூரில் ஒரு 3-4 கூத்து நடக்கும். அப்படி அங்கே நடக்கிற கூத்துக்கெலாம் அப்போது கிட்டவே என்ன பண்ணும் போவோம். அது இல்லாமல் அந்த போய் பார்ப்போம், பார்த்துட்டு அது இல்லாமல் இந்த பக்த சேதான்னு ஒரு கூத்து. பக்த சேதான்ற ஒரு கூத்து. சேதான்றது அவர் செக்கிலி, அவர் ஒரு பக்தர். அவர் விட்டு கிருஷ்ணர் வர சாப்பிட்றாரு. அப்படி ஒரு அப்படி ஒரு கதை இருந்தது. அந்த ஃபுல் கதை எனக்கு தெரியாது, சின்ன பையன். ஏன்னா அந்த கிருஷ்ணர் சிலை மாதிரி போட்டு நிற்க வச்சாங்க அந்த கதையில். எங்கள் பெரிய கன்னி பண்ணுறவர் தான் சாந்தா, அந்த பொண்ணு, ஐயரோட பொண்ணு. அவங்க வந்து பார்க்குறவங்க வந்து அப்போல்லாம் என்ன அந்த தேங்காய் பூஜை கோடிக்க தேங்காய் தான் வச்சு கொடுப்பாங்க. அது சேதா அவங்க பிள்ளை அவங்க சம்சாரம்லாம் கொடுக்கும்போது சாப்பிடுவார் பகவான். அதனால் சாப்பிடணும். அப்போது அவங்க கொடுக்கும்போது சாப்பிட சில மாதிரி நிற்கணும். இதான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு, சில மாதிரி நிற்கணும். மிச்சம் எப்போ சாப்பிடணும் எப்போ சாப்பிடக்கூடாது. இதே மாட்டு தூக்கிவிடுவேன். அதுக்கப்புறம் கதை அப்புறம் எங்கள் அப்பா என்ன ஆடினாரு கூட தெரியாது. அப்போது அந்த வயசுலேயே பாடின பாட்டுகள், சில பாட்டுகள் என் மனசில் அப்படியே இதுவாக இருந்துச்சு. ஸோ உங்கள் அப்பா வந்து கம்பெனி வச்சுருந்தாரா? ஆமாம், கூத்து கம்பெனி. ஆமாம். கம்பெனி பேர் என்ன? அப்போ கம்பெனி பேர் இருந்தது அப்பெல்லாம்? பேர்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் வாத்தியார் உங்கள் பேர் தான் சொல்லுவாங்க. வேறு சில சமயம் ஏதோ எங்கள் குலதெய்வம் அங்காள அம்மான்னு சொல்லிட்டு அங்காள பரமேஸ்வரன் அப்படி நாடகம் பண்ணுறோம் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு ஞாபகம். அந்த சின்ன வயசுலேயே ஒரு 10 வயசு இருக்கும்போது நான் போய் பார்த்துட்டு அங்கே வந்து எப்படி ஆடுறாங்க அதை பார்த்து வீட்டை வந்து அப்படி இப்படி ஆடுவேன். வீட்டை ஆடுறதுக்கு வருது. அதுக்கப்புறம் நான் கூத்துக்கு தான் போவேன்னு ஒரே அம்மாக்கிட்ட சொல்லி வேணாம் படிக்க. அவங்க வேணான்னாங்களா? எங்கள் அப்பா வந்து
சுத்தமாக நீ போய் படித்து எதுனா இப்போ கூத்தே வேணான்ட்டாரு. நான் ஒத்துக்கல, கூத்துக்கு தான் வருவேன்னா. அப்புறம் எங்கள் அம்மா அவன் தான் ஒரே இடமா சொல்கிறானே நீ கூத்து தான் எடுத்துன்னு போயேன் அப்படின்னு. அவருக்காக வேணும்னா சின்ன வயசுலேயே ஒரு கூத்து வேஷம் இந்த வில்வெளிப்பு ஒரு ராஜா வேஷம் எழுதி கொடுத்தா அப்போ ஆடினா நல்ல பேர் நல்லா இருக்குது. தாம்பலம் கொடுக்க வரவங்களும் மத்தியாரம் அவங்க பையனை விட்டு வந்துட போகிறேன் அப்படின்னுவாங்க. அதுமாதிரி கேட்குற ஊரில் விட்டு போவார். விட்டு போவாத விட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, அங்கேயும் ஆசையை காட்டி இங்கே போய் பள்ளிவிடம் போனால் எங்கே போகிறது நான் ரெண்டுமே கோட்டை விட்டாச்சு. அதுக்கு அப்புறம் அழுது அங்கே பாரதம் நடக்குது, அப்போ எக்ஸாம் நடக்குது இங்கே ராத்திரி எக்ஸாம். ஆமாம், இங்கே வேஷம் ஆட்டு காலையில் போய் எழுதிட்டு வருவோம். நாங்கள் போய் நடந்து போய் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படி மத்தியானம் எழுதணும், பார்த்தா எழுந்துக்கிட்டே இல்லை. அப்புறம் எங்கே பண்ண இது எந்த கிளாஸ்? 6வது இருந்தேன். நீங்கள் எத்தனை கிளாஸ் வரைக்கும் படிச்சீங்க? அப்புறம் 6வது இருந்தேன். அதோட அப்புறம் கூத்து ஃபுல். ஆமாம், எழுதிட்டு அதோட வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபாஸ்டாக ஃபெயிலானு கூட போய் கேட்கல, தேவையில்லை. அப்படி பாரதம் போயிட்டு கிளாஞ்சிக்கு பாரதம் போயிட்டு அப்போ கூட தங்களும் கூத்து தான் அப்படின்னு இன்னும் கூட சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தான் இருந்தார். ஸோ நீங்கள் கேட்கல. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுல்லாக கூத்தில் வந்துட்டீங்க. ஸோ உங்கள் அப்பா கிட்ட ஃபுல்லாக உங்கள் அப்பா கிட்ட தான் நீங்கள் கற்றுனது. ஆமாம், ஆனால் சின்ன வயசில் அந்த ஸ்கூல்லே அப்போ என்ன சொன்னால் சரி நீ தான் கூத்துக்கு போலே அப்போ இதெல்லாம் ஆதி பருவம் அதெல்லாம் பாடி அப்படின்வார். நிகண்டு நீதி நிறுவனம். ஸோ இந்த இப்போ கூத்தில் இருக்கிற டைலாக் இருக்கிற புக்கெல்லாம் கொஞ்சம் படிக்க. கூத்தில் புக் இருந்ததா? அது எழுதின புக்குங்க இருந்தது. என்ன புக்கு? அதில் என்ன பாடல்களா வசனங்களா? மெயினாக படித்தது இந்த ஆதி வரும் தான். இல்லை அவரே சில வேஷம் எழுதி கொடுப்பாரு. எனக்கு உட்கார வச்சு சொல்லி கொடுத்தது பிரகலாத வேஷம். பிரகலாத வேஷம் அது வசனம் எல்லாமே, அது வசனம் பாட்டு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அப்பா இருக்கும்போது மெயினாக அந்த சின்ன சின்ன வேஷம் எல்லாம் வந்து விருத்தம் பாடினா போதும், அந்த சகாதேவ இது ஆடுவோம். அப்புறம் கூத்துக்குனே வந்த பிறகு அவர் பிரகலாதன், நான் பிரகலாதன், அவர் அப்பா சண்டமாக்கு வாத்தியார் வேஷம் ஆடுவார். அதுக்கப்புறம் கிராமத்தில் 2வது பிரகலாதன் அவரை தான் ஆட சொல்லுவாங்க. பள்ளியோட வரைக்கும் தான் நான் ஆடுறது. அதுக்கப்புறம் அவரே ஆடுவார் பிரகலாதன். ஜனங்களும் அவர் தான் அங்கே வைப்பாங்கன்னா அது மாதிரி பாட்டுங்க, அது பெரிய ஆளுங்க தான் பாட முடியும். ரொம்ப ஒரு மெச்சூரிட்டி வந்த மாதிரி நல்ல பாட்டுங்க, ரொம்ப கஷ்டமான பாட்டு. குமாரசாமி வாத்தியார் எழுதியிருக்காரு, அதுக்கு அவர் தான் நல்ல. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் பாடுற பாடல்கள்லாம் யார் எழுதியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லா பாடல்களும் அது கலை இரணி விலாசமும் கிருஷ்ணதூதும் கலை குமாரசாமி வாத்தியார். ஸோ ஒரு ஹோல் இப்போ கிருஷ்ண விலாசம் ஃபுல்க்கு குமாரசாமி வாத்தியார் தான் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு வாத்தியாரும் எழுதியிருக்காங்க. கிருஷ்ணதூது சலங்கன்னு சொல்லி அதே மாதிரி இரணி விலாசம் கோணமட ராமசாமி வாத்தியாரும் கலை குமாரசாமி வாத்தியாரும் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி கலந்து தான் எங்கள் அப்பா எங்களுக்கு எழுதி கொடுத்தாரு. ஓகே, ஸோ பாடும்போது அது இன்னும் நல்லா இருக்கும். எது இதில் நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, ரெண்டு கலந்து. வசனங்கள் கேட்டு அப்படியே கேட்டு அவரு இதை பேசுறாரு இது பேசுறாரு, அது மாதிரி அப்படியே கேட்டு கத்துக்கிறது. அதே மாதிரி தட்சியாகன்னு சொன்னா கிருஷ்ணசாமி நசரதாம்பேட்டை கிருஷ்ணசாமி ஆசிரியர்னு எழுதுனது, அதுதான் ஆடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்கள் அப்பா கிட்ட கற்றுண்டு நீங்கள் கம்பெனிக்குள்ள, கம்பெனி பேர் இல்லை பட் கம்பெனி தான் வந்து நீங்கள் இப்போ கூத்து அப்படின்னா ஒரு எந்த மாசத்துல எந்த மாதம் நடக்கும்? நீங்கள் சின்ன வயசுலன்னு சொன்னீங்கன்னா எத்தனை கூத்து நடக்கும்? கூத்துன்னா முதல்ல ஆரம்பமாக ஏகாதசி மார்கழியில் வந்து ஏகாதசி ஒன்று ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பம்ன்றது காணும் பொங்கல். அப்போதான் காணும் பொங்கல் ஆரம்பிச்சாங்கன்னா புரட்டாசி 5ஆம் வாரம் வரலாம், புரட்டாசி வரைக்கும். ஆமாம், அதை தான் ஒரு வருஷம் கணக்கு ஆட்டக்காரர்களுடைய கூத்து கணக்கு என்னன்னா அந்த வருஷம் அந்த கம்பெனியில் இருக்கணும். அந்த காணும் பொங்கல் ஆடுறோன்னா வந்துட்டாங்கன்னா கம்பெனிக்கு புரட்டாசி 5ஆம் சனிக்கிழமை வரலாம். அப்போல்லாம் காசுலாம் கிடையாது, ஆனால் அந்த கம்பெனியோடு இருக்கணும். அதுக்கப்புறம் வரலன்னு சொல்லிட்டா 5ஆம் சனிக்கிழமை காசு தான் போகணும். சரி, ஸோ அப்படி ஒரு சிஸ்டம். ஸோ அதாவது நீங்கள் வந்து ஒரு எல்லாரும் ஒரு வருஷம் வேற கம்பெனி மாறலாமா? இல்லாட்டா ஜென்ரலாக ஒரு குரூப் ஒரு கம்பெனியாக இருக்குமா? அந்த காலத்தில் எல்லாரும் ஒன்னோட சொந்தக்காரர் இருந்தாலும் நிறைய வருஷம் அப்படியே சொந்தக்காரனாக இருந்திருப்பாங்க, நிறைய இருந்தாங்க. அப்படியே ஒருத்தர் மாறுறதா இருந்தாக்கா அடுத்த வருஷம் தான் மாற்றணும். ஸோ நீங்கள் எத்தனை கூத்து நடக்கும் அந்த பீரியட்ல? அப்போ வந்து ஒரு நிறைய போக்குவரத்து பஸ்லாம் இல்லாததுனால அந்த நாளில் அப்பா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 75-100க்குள்ளே தான் இருக்கும். 100க்குள்ளே. ஆமாம், நீங்கள் ஃபுல்லாக கூத்து பண்ணுறச்சா? போதெல்லாம் 150-200 கூத்துக்கு அப்படி போகும். 200 கூத்து. ஆமாம், 200 கிட்ட அப்படி போவோம். தையிலேருந்து ஆரம்பிச்சு புரட்டாசிக்குள்ளே முடிக்குது இல்லையா? ஆனால் பட் 200 கூத்து நிறைய தான். ஆமாம், 150 மேலே போகும். ஸோ இது என்ன ஏரியாவில் நடக்கிறது? எங்கே இப்போ எந்த ஜில்லாவில் நாங்கள் நீங்க பண்றது? திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த வேலூர் மாவட்டம், இதெல்லாம் போகும். ஜென்ரலாக இங்கெல்லாம் ஃபுல்லாக இங்கே இருக்கிற கிராமத்துக்கு இல்லை. ஆமாம், இல்லை. ஓகே, நம்ம மட்டும் இல்லை, இருக்கிற கம்பெனி அதே இல்லை, யார கம்பெனி. ஓகே, ஸோ இந்த பீரியடில் தான் ஒரு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். கான்ட்ராக்ட் கிடையாது, அவங்க தாம்பலம் கொடுத்து தாம்பலம் கொடுக்குது. ஸோ தாம்பலத்துக்கு தான் நாங்கள் கான்ட்ராக்ட். ஸோ நீங்கள் அந்த தாம்பலம் ரொம்ப அழகான விஷயம். தாம்பலம் கொடுக்குறதுனா என்ன? தாம்பலம் கொடுக்குறதுன்னா அவங்க முதல்ல ஊரில் இப்போ முதல்ல கூட கேட்டிங்களா கட்டை குத்துனா என்ன வடி ஒன்று. ஆமாம், ஊரில் ஒரு
கூட்டம் போடுவாங்க இல்லையா, ஒரு திருவிழான்னா திருவிழாவுக்கு கூட்டம் போட்டு எந்த கம்பெனி வைக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போது கட்டக்கட்டி வைக்கலாமா ட்ராமா வைக்கலாமான்னு பேசுவாங்க இந்த வட்டாரத்தில். ட்ராமான் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தை மாசியில் சில ஊரில் என்ன பண்ணுவாங்க, இந்த இருதாட்டம் பார்வையாட்ட திருவிழான்னு நடக்கும், அதுக்கு ட்ராமா வச்சிடலாம். மாரி திருவிழா ஆடி மாதத்தில் கட்டக்கட்டி வைக்கலாம்னு இன்னமும் அப்படி நடக்கிற ஊர்லாம் இருக்கு. ஓகே, ஒரு 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 விழாக்கு வந்து மேடை நாடகம், இன்னொருத்துல வந்து கட்டக்கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதான் அப்படி டிசைட் பண்ணாங்கன்னு தாம்பூலம் கொடுப்பாங்களா? அப்போ டிசைட் பண்ணிட்டு எந்த ஆள் கொடுக்குறது எந்த கம்பெனி கொடுக்கலாம்னு அப்பவும் பேசுவாங்க. பேசிட்டு அப்புறம் யாருக்கு கொடுக்கணுமோ அந்த கம்பெனிக்கு வந்து 2 பேரும் 3 பேரும் முன்னாடியே சொல்லிடுவாங்க. இல்லை வருவாங்க, வந்து தலைப்பாக்க வச்சு இதை வச்சு தேதி இருக்குதா, அந்த தேதி எங்களுக்கு வேணும். இல்லை இவங்க ஆட்டக்காரன்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த தேதி தான் காலி இருக்குது, நீங்கள் அந்த தேதி வச்சுன்னா வர்றேன் அப்படின்னு அப்படி கொடுப்பாங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தி அது மாதிரி விநாயகர் சதுர்த்தி ஒரே ஒரு தேதியில் பார்த்தீங்கன்னா தாம்பளம் பிடிச்சிட்டோம். இப்போ விநாயகர் சதுர்த்தி இல்லை விநாயகர் சதுர்த்தி தான் கேட்குறீங்க, இல்லைங்க நாங்கள் அந்த ஊர் வாங்கியாச்சு, உங்களுக்கு வேணும்னா மறுநாள் வச்சுக்கோம், நாங்கள் தான் வேணும்னா இல்லைன்னா வேறு கொடுத்துருவோம். சரி நீங்கள் தான் வேணும், நாங்கள் திருவிழா பண்ணி விட்றோம், மறுநாள் ஆடுங்க. ஸோ நீங்கள் ஒரு தாம்பலம் கொடுத்தாங்கன்னா அது ஒரு சீரியஸ்க்கா ஒரு நாளுக்கா? ஒரு நாளுக்கு ஒரு பாரதம் 10 நாள். பாரதம் பாரதம் அதுவும் தாம்பலம், அதுவும் தாம்பலம் தான். ஆமாம், அதுவும் தாம்பலம் கொடுத்து 10 நாள் பாரதம் அப்போ பேசிடுவாங்க. எத்தனை நாள் 10 நாளா 5 நாளா 10 நாளா 15 நாளா அதை பார்த்து நீங்கள் கதையை மாற்றிப்பீங்க. கதை அதுக்கேற்ற மாதிரி எத்தனை கூத்து கேட்குறாங்க, என்ன கூத்து கேட்குறாங்க, எது வேண்டான்றாங்க, அப்போவே பேசிடுவாங்க. பேசிட்டு அந்த டீட்டெயிலும் பேசுவாங்களா? ஆமாம், அப்போவே பேசி அவங்க நோட்டீஸ் இன்விட்டரில் போடுவாங்க. ஒரு நாள் என்ன வரப்போகிறதுன்னு. கரெக்ட். அப்போ தான் ஜனங்க அதை பார்த்து வருவாங்க. கரெக்ட், அதை பார்த்து வருவாங்க. அப்போ தான் தாம்பலம் கொடுக்கும்போது இது பேசிடுவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த அடுத்த தாம்பலம் பிடிக்கிறதுக்கு இந்த தேதி போக மிச்ச தேதி தான் பிடிக்கணும். இப்போ அந்த காலத்தில் நீங்கள் அப்பா பண்ணுச்சு, நீங்கள் வந்து ஒரு நாள் கூத்துக்கு என்ன கொடுப்பாங்க? அம்பகம் கேட்குறீங்க, அது பேர் அம்பகம். அம்பகம் அம்பகம் அம்பகம்னா அது அமௌண்ட்டு ஓகே. ஒரு 15 பேர் 20 பேர் ஆடுறாங்கன்னு வச்சுங்க. அப்போ இருக்கும்போதெல்லாம் 20 பேர் இருந்திருக்காங்க. நாங்கள் ஆடும்போது 16 பேர். சரி, எல்லா மியூசிஷியன்ஸ் எல்லாரும் சேர்த்து 16 பேர். அப்போ இருக்கும்போதெல்லாம் வந்து ஒரு கூத்துக்கு 60 70 50 அப்படி இருக்கும். உள்ளூர்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 இருக்கும். ஆனால் அதை விட்டு போனால் 60 70 அப்படி தான் ஆடிந்தார். அதுக்கப்புறம் நான் ஏற்பட்டு ஆரம்பிக்கும்போது அப்பா வந்து 1971 இறந்துட்டார். 71க்கு மேலே பண்ணும்போது 100 150 200 250 அந்த மாதிரி ஒரு கூத்துக்கு. ஆமாம். இப்போ கூத்துக்கு இப்போ நான் வந்து உங்கள் கம்பெனியில் இருக்கேன்னா அது வந்து நீங்கள் சம்பளம் மாதிரியா இல்லாட்டா அந்த பங்கு தான்? ஆமாம், பங்குன்னா எப்படின்னா முதல்ல அம்மன் பங்குன்னு ஒரு பொதுவாக எங்கள் அப்பா அந்த இது அது ஒரு அறிக்கை பங்கு. அதுக்கப்புறம் ஹார்மோனியம் விரதங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் 2 பங்கு. 2 பங்குன்னா 1.5 பங்கு அவங்களுக்கு ஃபுல்லாக நைட்டு பூரா உழைக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த ஆயுதத்துக்கு ஹார்மோனியத்துக்கு 1/2 பங்கு சேர்த்து 2 பங்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன ஒரு ஆளுக்கு 1.25 பங்கு, அதாவது நடிக்கிறவங்களுக்கு. ஆமாம், முழு நேரமாக ஒர்க் பண்ணுறது யாருன்னா ஹார்மோனியம் மிருதங்க அவங்களுக்கு வந்து 1.5 பங்கு. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா. ஆமாம், 1/4 பங்கு. பேசாமல் நான் உங்கள் கம்பெனியை ஜாயின் பண்ணிடுறேன். ஆமாம். அதுக்கப்புறம் மிருதங்கத்துக்கு டோலுக்கும் 1/2 பங்கு, ஹார்மோனியம் 1/2 பங்கு, அதெல்லாம் சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்க 2. மிருதங்க டோலுக்கு குறைச்சல் இல்லை மிருதங்க டோலுக்கும் ஒரு 1/2 பங்கு. அது அவரே எடுத்துன்னு வர்றதுனால அது அது தூக்கின்னு வரதுக்கு ரிப்பேரும் அவர் தான் பண்ணணும். அதனால அந்த 1.5 + 1/2 ஸோ 2 பங்கு ஆகிடும். ஹார்மோனிக்காருக்கும் அப்படி தான் 2 பங்கு. அவருக்கு 1.5, ஹார்மோனியத்துக்கு ஒரு 1/2 பங்கு, 2 பங்கு. உங்களுக்கு 1.25. அப்புறம் எனக்கு 1.25 பங்கு ப்ளஸ் வந்து இந்த கட்ட சம்பந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் சேர்த்து எனக்கு அந்த 2 பங்கு வரும். 2 வரும், 1.25 ஆக்சுவலாக குறைச்சல். இல்லை 2 பங்கு வந்துருமா? ஆமாம், சரி. ஏன்னா அந்த அளவுக்கு சாமான் எடுத்துன்னு போயிடுச்சு. ஹார்மோனியம் எல்லாமே நாங்கள் வச்சிருந்தோம் அப்பா இருக்கும்போது. வந்தால் போதும். அப்படி இருந்தது கம்பெனிலேயே சும்மா ஆள் பங்கு தான் கொடுப்பாங்க. மொத்தம் எங்களுக்கு 4-5 பங்கு வரும் அப்பாவுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அங்கே போயிட்டு சீன் செட்டு அதெல்லாம் இருக்குல்ல, அது வேற இருக்கு. அது 1/4 பங்கு 2 பங்கு அப்படி இருக்கு தாளம். அதுக்கப்புறம் நான் அப்பா இறந்த பிறகு ஹார்மோனியம் நீயே வச்சுக்கணும், ஹார்மோனியம் கொடுத்துட்டேன். மிருதம் கொடுத்த நீயே எடுத்துன்னு வா, எல்லாத்தையும் நான் எடுத்துன்னு வர முடியாது. ஏன்னா அப்போல்லாம் வந்து சும்மா ஆள் வரவங்க தூக்கின்னு வந்தாங்க. கரெக்ட். இப்போ முடியாது, இப்போ அப்படிலாம் கிடையாது. என்னுடைய சாமான் வரைக்கும் நான் எடுத்துன்னு வர்றேன் அப்படின்னு தாளம் அது இதுன்னு எல்லாருமே பிரித்து கொடுத்துட்டு கம்பெனி எடுத்துன்னு போகிறேன். ஸோ கூத்துன்றது எந்த இடத்துல நடக்கிறது? இப்போ கூத்து வந்து கிராமத்தில் பொது திருவிழானா அந்தந்த திருவிழாவுக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் இருக்கலாம். பட் நான் தமிழ்நாட்டிலையோ இப்போ கொஞ்சம் ஆந்திராலையோ இருக்குன்னு சொன்னீங்க. பட் எந்த வட்டாரத்துலலாம் இருக்குது? அது இந்த கூத்து வந்து நடக்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வட தமிழ்நாடுலேருந்து தென் தமிழ்நாடு வந்து மதுரை வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அந்த செஞ்சி விழுப்புரம் தாண்டி மதுரை சவுத்து
சவுத்தில் கிடையாது. கிடையாது. ஆமாம், ஸோ பாளையங்கோட்டை திருச்சி இதெல்லாம் கிடையாது, கூத்து கிடையாது. திருச்சியில் கூட கிடையாது. இல்லை, நான் பார்க்கல. ஓ, பாளையங்கோட்டை போய் நான் ஆடி. திருநெல்வேலி பக்கம்லாம் திருநெல்வேலி கூட கிடையாது. ஸோ மெயினாக வந்து இப்போ நம்ம விழுப்புரத்தோட நிற்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து விழுப்புரம், செஞ்சி, இப்போ நம்ம காஞ்சிபுரம், வெள்ளூர், சேலம், திருவண்ணாமலை, அப்புறம் இதெல்லாம் இருக்கு. தருமபுரியில் தருமபுரி இந்த மாவட்டம்லாம் இருக்கு. திருவள்ளூர்லாம். ஆமாம், சவுத்தில் கிடையாது. சவுத்தில் கிடையாது. அப்புறம் ஆந்திரா பக்கமும் இருக்குல்ல. ஆந்திரா பக்கம் அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக பாணி வித்தியாசம் மாறும். ஆந்திரா பக்கம் இருக்கு. ஆந்திரா பக்கம் இதெல்லாம் இப்போ ஆந்திராவில் பண்ணிச்சே தெலுங்குல வசனம் சொல்லுவாங்களா? தெலுங்கும் பேசுவாங்க, தமிழும் பேசுகிறாங்க. அப்படி கம்பெனி கூட இருக்கு. ஒரு கலைவிழா கொண்டு வந்து வச்சோம். ரெண்டுமே பண்ணுவாங்க. ஸோ வெரி நைஸ். இருக்காங்க பாரதக்காரர் கூட அங்கே சொற்பொழி தமிழும் சொல்கிறவங்க, தெலுங்கும் சொல்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த மிடலில் அந்த ஆந்திரா பார்டரில் இருக்கிறவங்க. ஸோ இப்போ இன்னைக்கு சும்மா ஒரு குத்து மதிப்பா எத்தனை கம்பெனி இருக்கும் கூத்து பண்ணுற கம்பெனி? எல்லாம் இந்த எல்லா ஆமாம் எல்லா வட்டாரத்தை எடுத்து சேர்த்து சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே எனக்கு தெரியாது. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு 30ன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு எப்படியும் ஒரு 300-400 இருக்கலாம் தமிழ்நாடு. அது இந்த சேலம் எல்லாம் சேர்த்து, சேலம், தருமபுரி இதெல்லாம் சேர்த்து ஒரு 300-400 கிட்ட கம்பெனி நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் வெளியே தெரியாமல் இருக்கிற கம்பெனி எத்தனையோ இருக்கும். நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, இது நான் இதோட இந்த பகுதியை முடிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து சில கலைகள் அழிந்து போயின்றே இருக்கு, அது இதில் யாருமே இல்லை அப்படின்னு வந்து ரொம்ப இப்போ பேப்பரை பார்த்தீங்கன்னா, நியூஸை பார்த்தீங்கன்னா இப்படி தான் பேசிகிட்டே இருக்கும். இப்போ கூத்தை பற்றி பேசினா கூட இப்போ எஸ்பெஷலி ஆங்கில நியூஸில், ஆங்கில பேப்பர்லாம், ஓ நோபடி நோஸ் அபவுட் தீஸ் ஆர்ட் ஃபார்ம்ஸ், தேர் ஆல் டையிங் அப்படின்னு நம்ம ரொம்ப கேட்குறோம். நீங்கள் சொல்கிறீங்க 300 கம்பெனி இருக்குன்னா அந்த 300 கம்பெனிக்கு ஏதோ தொழில் நடக்கிறது. 300க்கு மேலேயே கூட இருக்கு, 300ன்னு வச்சுக்கலாமே. அப்படின்னா இது வந்து ஒரு நடைமுறையில் ரொம்ப ஒரு அலைவாக இருக்கிற ஒரு கலை வடிவம். ஆமாம், அதை பற்றி நீங்கள் பேசுங்க, அதோட முடிக்கலாம். சந்தேகமே இல்லை, இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு கலை வடிவமும் அதுக்கு உண்டான இதுவோட இருக்கு. கூத்து அப்போ நிறைய பேர் பெரியவங்க, வயசான இறந்துடுவாங்க. அவங்க இறந்துட்டு அதோட கலை இறந்துருமா அவங்க கிட்ட மற்றவங்க ஆடிந்த. இப்போ ஒரு வீட்டில் இப்போ பெரியவர் போயிட்டாருன்னா அந்த இருக்கிற பிள்ளைங்க அந்த சொத்து அனுபவிக்கிறாங்கல்ல. கரெக்ட். அது மாதிரி நம்ம போன பிறகு அந்த கலை சொத்தையும் அதே மாதிரி அந்த பிள்ளைங்க அவராண்ட கற்றுக்கிட்டவங்க, அவராண்ட போனவங்க அவங்க நடத்துவாங்க. இதுக்கு ஆடியன்ஸும் இருக்கு. இதுக்கு ஆடியன்ஸும் இருக்கு. அது சொல்லுங்க. கண்டிப்பாக ஆடியன்ஸும் இருக்கு. இன்னும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நடிகர்லாம் நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. கம்பெனி இருக்கு. இந்த சந்தோஷமான ஒரு விஷயத்தோட, with this happiness that these are art forms that are alive and kicking, as we should say, flourishing, celebrating diverse cultures and diverse ways of, shall we say, enjoying ourselves, communities and everything around. Meet you again for the third segment of this absolutely fascinating conversation with Rajagopal sir.